அண்மை செய்தி. 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 55 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜ்குமரன் இணைப்பில் உள்ளார். ராஜ்குமரன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 55 இந்திய ஆட்சிப் பணி அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்திய ஆட்சிப் பணி அதிகாரிகளான ராஜேந்திரன் ரத்னோ மத்திய அரசு பணியிலிருந்து திரும்பி தற்பொழுது முதன்மை செயலாளர் நிலையிலே சென்னை ஆறுகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளை மற்றும் அந்த துறையினுடைய மேலாண்மை இயக்குநராக ராஜேந்திரன் ரத்னோ நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஏற்கனவே சுற்றுலா மற்றும் மேலாண்மை இயக்குநராக இருந்தவர். இயக்குநராகவும் மேலாண்மை இயக்குநராகவும் சுற்றுலா மேம்பாட்டு கழகத்தில் இருந்த ஷில்பா பிரபாகருக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறைக்கான செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. கூடுதல் தலைமைச் செயலாளர் நிலையிலே தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி நிதியத்தில் இருந்த விஜயகுமாருக்கு தற்பொழுது நில சீர்திருத்தத்தில் ஆணையர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அயலக தமிழர் நலத்துறையினுடைய ஆணையராக இருந்த வள்ளலாருக்கு அரசு செயலாளராக சமூக சீர்திருத்தத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எஸ் நாகராஜன் அரசு செயலாளராக நிதித்துறையில் இருந்து வந்தவருக்கு வணிக வரித்துறையில் ஆணையர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் பொறுப்புக்கு தற்பொழுது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கருக்கு தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஏற்கனவே உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்து வரக்கூடிய சமயமூர்த்தியை பொறுத்தவரை மனிதவள மேலாண்மை துறைக்கான அரசு செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் மனிதவள மேலாண்மை துறை இயக்குநராக இருந்த கோ பிரகாஷை பொறுத்தவரை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய முதன்மை செயலாளர் உறுப்பினர் செயலாளர் என்ற அந்த நிலையிலே பிரகாஷ் ஏற்கனவே நீண்ட அனுபவம் கொண்டவர். அவர் அந்த சிஎம்டிஏ பொறுப்புக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். அதே போன்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய தற்போதைய உறுப்பினர் செயலான சு பிரபாகருக்கு தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்திற்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மத்திய அரசு பணியில் இருந்த வெங்கடேஷை பொறுத்தவரை நிதித்துறையினுடைய சிறப்பு செயலாளராகவும் சமூக நலத்துறையினுடைய ஆணையராக இருந்த லில்லி போக்குவரத்து துறைக்கான அரசு சிறப்பு செயலாளராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போக்குவரத்து துறைக்கு சிறப்பு செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு அண்மையில் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பிலே தற்பொழுது சமூக நலத்துறை ஆணையராக இருந்து வந்த லில்லி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய சிறப்பு செயலாளர் நிலையில் இருந்த கணேஷ் IAS பொறுத்தவரை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறைக்கான அரசு சிறப்பு செயலாளராகவும் திட்ட அலுவலராக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கான ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியர் என்னும் பொறுப்பில் இருந்த வீர் பிரதாப் சிங்கிற்கு பொதுத்துறையினுடைய அரசு துணை செயலாளராகவும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது, பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பொதுத்துறையினுடைய இணை செயலாளர் பொறுப்பில் இருந்த சரையோ வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய இணை செயலாளராகவும் துரை ரவிச்சந்திரன் அரசு இணை செயலாளர் உயர்கல்வித்துறை நிலையில் இருந்தவர். தற்பொழுது அந்த துரை ரவிச்சந்திரனுக்கு தமிழ்நாடு நீர் வடிப்பகுதி மேம்பாட்டு முகமையினுடைய மேலாண் இயக்குநர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசினுடைய இணை செயலாளர் நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறையில் இருந்த கற்பகம் IAS அவர்களுக்கு உயர்கல்வித்துறையினுடைய இணை செயலாளர் பொறுப்பும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் செயலாளராக இருந்த சஜீவானாவிற்கு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குநர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஸ்ரேயா பி சிங்கை பொறுத்தவரை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக இருந்தவருக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது நிலவரி திட்டத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடியவர் நில அளவை நிலவரி உள்ளிட்டவற்றுக்கான இயக்குநராக இருக்கக்கூடிய மதுசூதனன் ரெட்டியை பொறுத்தவரை நகராட்சி நிர்வாகத்துறையின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். நகராட்சி நிர்வாகத்தின் தற்போதைய இயக்குநரான சிவராசுவிற்கு நகர்ப்புற வளர்ச்சி நிதியத்தில் மேலாண்மை இயக்குநர் பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விஜயராணி சென்னை மாநகராட்சியினுடைய இணை ஆணையராக இருந்தவர் சேமிப்பு கிடங்கினுடைய மேலாண்மை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த கிறிஸ்துராஜ் தற்பொழுது சுற்றுலா மற்றும் மேலாண்மை இயக்குநர் பொறுப்பில் இயக்குநர் நிலையில் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். பெரம்பலூர் ஆட்சியர் கிரேஸ் லால்ரெட்டி பச்சாவை பொறுத்தவரை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அரசு கூடுதல் செயலாளராகவும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் உமா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கான கூடுதல் செயலாளராகவும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஜெயசீலன் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய சுகாதார பிரிவிற்கான இணை ஆணையராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியரான சங்கீதாவை சமூக நலத்துறையின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்திருக்கின்றார்கள். திருச்சிராப்பள்ளி ஆட்சியர் பிரதீப் குமாரை பொறுத்தவரை பேரூராட்சிகள் துறைக்கான இயக்குநராகவும் ஈரோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியில் இருந்து வரக்கூடிய ராஜகோபால் சிங்காராவை பொறுத்தவரை நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்திற்கான இயக்குநராகவும் பணியிட மாற்றம் செய்திருக்கின்றார்கள். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியரான அருண்ராஜை பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராகும், அதாவது செங்கல்பட்டு ஆட்சியர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்.
அதே போன்று ஈரோடு மாநகராட்சியினுடைய பணியில் இருந்த ஆணையர் பணியில் இருந்த டாக்டர் நரவன்றே மணிஷ் என்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக திருப்பூர் மாவட்டத்திற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய ஆணையரான சரவணனை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மாநகராட்சி ஆணையர் மாவட்ட ஆட்சித்தலைவராக திருச்சிராப்பள்ளி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஸ்னேகாவை பொறுத்தவரை தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தினுடைய செயல் இயக்குநராக இருக்கக்கூடிய ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான ஆட்சியராகவும், சென்னை பெருநகர மாநகராட்சியில் துணை ஆணையர் பொறுப்பில் இருந்து வந்த பிரவீன்குமாரை மதுரை மாவட்டத்திற்கான ஆட்சியராகவும் நியமனம் செய்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. நெல்லை மாநகராட்சி ஆணையருக்கு விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் பொறுப்பு சுகபுத்ரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆவடி மாநகராட்சி ஆணையரான கந்தசாமி ஈரோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியராகவும், அதே போன்று தமிழ்நாடு மேக்னெட்டிக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநராக இருந்த துர்காமூர்த்தி நாமக்கல் மாவட்ட ஆட்சியராகவும், தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் ஆவினிலை பொறுப்பில் இருந்த இணை மேலாண்மை இயக்குநராக இருந்த பொற்கொடியை சிவகங்கை மாவட்டத்திற்கான ஆட்சியராகவும் நியமனம் செய்திருக்கின்றார்கள். சிவகங்கை ஆட்சியர் ஆசா அஜித்தை பொறுத்தவரை தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கான தலைமை இயக்குநராகவும், அமித் வட்டார துணை ஆணையராக பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருந்தவர். அவர் திருப்பூர் மாநகராட்சிக்கான ஆணையராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கௌஷிக் என்பவர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் ஆட்சி பணியில் இருந்து வந்த அதிகாரி. அவர் தற்பொழுது சென்னை மாநகராட்சியினுடைய வட்டார துணை ஆணையர்களில் ஒருவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மதுரை மாவட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பணியில் இருந்த மோனிகா ராணாவை நெல்லைக்கான ஆணையராகவும், தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய ஆணையரான மதுபாலனை திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய ஆணையராகவும், கோவையினுடைய வணிக வரித்துறையில் இணை இயக்குநர் நிலையில் இருந்த மானோஜ் பிரிகேந்தர் லால் என்பவரை தூத்துக்குடிக்கான ஆணையராகவும், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் கடலூர் மாவட்டத்தினுடைய திட்ட அலுவலராக பணியாற்றி வந்த சரண்யாவை ஆவடி மாநகராட்சியினுடைய ஆணையராகவும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கூடுதல் ஆணையராக சென்னையில் பணியில் இருந்த அனாமிகாவை சென்னையிலேயே இணை ஆணையர் நகராட்சி நிர்வாகம் என்ற பிரிவுக்கு மாற்றி இருக்கின்றார்கள். அதே போன்று லலித் ஆதித்ய நீலம் என்பவர் இணை ஆணையராக சென்னையில் பணியில் இருந்தவர். அவர் கூடுதல் ஆணையராக சென்னையிலேயே பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பணியில் இருந்த அப்தாப் ரசூல் என்பவர் வட்டார துணை ஆணையராக சென்னை பெருநகர மாநகராட்சி பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். நாகர்கோவிலினுடைய மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணன் ஓசூருக்கான ஆணையராகவும், அர்பித் ஜெயின் என்பவர் ஈரோடு மாவட்டத்தினுடைய இந்திய ஆட்சிப் பணி அதிகாரியாக மாவட்ட வளர்ச்சி முகமையில் பணியில் இருந்தவர் ஈரோட்டுக்கான ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஓசூரினுடைய சார் ஆட்சியர் பிரியங்காவை கூடுதல் ஆட்சியர் நிலையிலே ஊரக வளர்ச்சி முகமை கடலூர் மாவட்டத்திற்கு மாற்றி இருக்கின்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறினுடைய சார் ஆட்சியராக இருக்கக்கூடிய பல்லவி வர்மா திருவாரூர் மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியராகவும், பரமக்குடியினுடைய சார் ஆட்சியர் அபிலேஷா கௌரை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியர் நிலையிலும் நியமனம் செய்திருக்கின்றார்கள். திண்டிவனத்தினுடைய சார் ஆட்சியரான திவ்யான்சி நீகத்தை பொறுத்தவரை கூடுதல் ஆட்சியர் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும், தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குநரான ஆல்பி ஜான் வர்கீஸை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையினுடைய இயக்குநராகவும், தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் இயக்குநராக இருந்த கோவிந்தராவை தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குநராகவும் என்று 55 முக்கிய அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.